பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் எப்ப இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தேவன் நம்ம ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பலப்படுத்தி நடத்துறதுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள்ல கூட ஒரு சில வார்த்தை கூட பார்க்க போகிறோம். பாருங்க, சங்கீதம் 119:71 அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ஆமேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. பாருங்க, சிலர் உபத்திரவத்தை பார்க்கும்போது ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட ஓடி போயிடுறாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில உபத்திரவங்கள் படாத இருந்து திடீர்னு படும்போது, அந்த உபத்திரவங்களை பார்க்கும்போது, அந்த கஷ்டங்களை பார்க்கும்போது, அந்த போராட்டங்களை பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில ஒரு பயம் வருது, அவங்க வாழ்க்கையில ஒரு கலக்கம் வருது. சிலர் ஆண்டவர்கிட்ட கொஸ்டின் கூட கேட்கறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு பிரியமானதான செஞ்சேன், எனக்கு ஏன் உபத்திரவம் எல்லாம் வருது அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா இன்னொரு வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கு, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி. பாருங்க, ஒரு கஷ்டம் வரும்போது தேவன் அந்த கஷ்டத்தை நமக்கு கொடுக்கிறவர் அல்ல, ஆனா நமக்கு ஒரு பாடம் புகட்டும்படி, நமக்கு அதுல ஒரு பிரமாணங்களை போதிக்கும்படி தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்காக அந்த கஷ்டங்கள் நமக்கு வருகிறது, அந்த போராட்டங்கள் வந்து அந்த உபத்திரவங்கள் வருகிறது. சோ உபத்திரவங்கள் வரும்போது நாம் உதாசீனப்படுத்திட கூடாது. என்ன நீங்க எப்படி சொல்றீங்கன்னு நினைக்கலாம். உபத்திரவம் வந்துடுச்சு, ஆனா அந்த உபத்திரவத்தில் நாம் உறுதியாய் கர்த்தரை பற்றி பிடிக்கும் போது தேவன் அதில் நமக்கு என்ன பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கிறாரோ அது நாம் கற்றுக்கொண்ட பிறகு அந்த உபத்திரவத்தை நம்ம விட்டு எடுத்து போட்டுருவார். அதுக்கு மேல் நமக்கு உபத்திரவம் நமக்கு வராது நம்முடைய வாழ்க்கையில. சோ அதனாலதான் நான் உபத்திரவத்தை உதாசீனப்படுத்தக்கூடாது. உபத்திரம் வரும்போது ஆண்டவர் நீர் நடத்துவீர் அப்படின்றதான விசுவாச வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். நமக்கு உபத்திரவங்கள் வருதுன்னா அந்த உபத்திரவத்துல நாம் பொறுமையா இருக்கணும். அதை நம்ம எளிதா ஜெயிக்கலாம். ஆனா அவசரப்பட்டு ஆண்டவர் என்னால முடியல, இதுக்கு மேல நம்ம ஏதாவது சொல்லும் போது அந்த பிரமாணங்கள் நம்மளால கற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கையில அந்த பிரமாணங்கள் வரும்போது ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளாக போகும். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்றதை விட அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் வாழும்போது நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். சோ உங்க வாழ்க்கையில உபத்திரவங்கள் வரும்போது அதை பொறுமையோடு வெல்லுங்க. தேவன் நிச்சயம் உங்க உபத்திரவங்களை மாற்றுவார். உங்களுக்கு ஒரு பிரமாணத்தை கற்றுக் கொடுத்து அதன்படி நடத்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். Thank you to all. God bless you.